ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு பிடிஎஸ்ஐ மேனேஜ்மெண்ட். குமரன் சாருக்கும் சுனில் டீச்சருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு. அது வீட்டு வரைக்கும் வந்து அப்ரிஷியேட் பண்ணுறீங்க, ரொம்ப தேங்க்ஸ். ஸோ ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. தேங்க்யூ. ஓகே வாங்க, இதுதான் என்னோட வீடு. ஸோ இதுதான் ஹால். இதுதான் உட்காந்து நிறைய நாங்கள் அரட்டை அடிப்போம். ஸோ இதான் ஹால். ஸோ அப்புறம் எனக்கு பிடிச்சமான ஏரியா வந்து இந்த ஏரியா, ஊஞ்சல் ஆடுறது. ஸோ அதுக்கப்புறம் இது என்னோட ப்ரேயர்ஸ் ரூம்பு. ஸோ அப்படி வாங்க, இதுதான் என்னோட டீச்சிங் ரூம்பு. ஸோ இங்கே தான் நான் டீச் பண்ணுற ஏரியா. ஸோ இங்கே தான் என்னோட ஸ்மால் லேப், சயின்ஸ் லேப்பு. அதுக்கப்புறம் இது கிச்சன் கிளாஸ். இங்கே தான் என்னோட எக்ஸ்பெரிமெண்ட்லேருந்து எல்லாத்தையும் நான் வந்து டேஸ்ட் பண்ணிடுறது. ஸோ எக்ஸ்பெரிமெண்ட் டூல்ஸ் எல்லாம் அலமாரிக்குள்ள வச்சுருக்கேன். இதான் ஸ்மால் ஹவுஸ் தான், பட் ஹாப்பியான ஹவுஸ். அப்புறம் எங்கள் அம்மா அங்கே ஒளிஞ்சிருக்காங்க. அப்புறம் என்னோட சிஸ்டர் அங்கே இருக்காங்க. ஸோ இவ்வளோதான். ஓகே, தேங்க்யூ. ஸோ பிடிஎஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு வெல்கம் பண்ணுறோம். நம்ம வீட்டுக்கு வர சொன்னது. இதுதான் என்னோட ஃபேமிலி ஃபோட்டோ. என்னோட 2 தெய்வங்கள். ஸோ அப்பா அம்மா. அதுக்கப்புறம் நான் சின்ன வயசில் பிடிச்ச ஃபோட்டோலாம் இப்படி இருப்பேன். இதான் நான். ஸோ இப்படி தான் இருப்பேன் நான் சின்ன வயசில். ஸோ அதுக்கப்புறம் என்னோடய ஃபேமிலி ஃபோட்டோ எல்லாம். ஸோ இன்னும் பேபியாக பார்க்குறப்ப நான் இப்படி இருப்பேன். ஸோ பேபி இதான் நான் ஸ்மால். ஸோ என்னோடய பேபி ஃபோட்டோ. ஸோ இதுதான் என்னோடய பேபி ஃபோட்டோ, சின்ன வயசு ஃபோட்டோ. ஸோ என்னோடய பர்த்டே அப்போ பிடிச்ச ஃபோட்டோ இதெல்லாம். என்னோட 1 வயசு பர்த்டே. சொல்லலாம் ஸ்வீட் மெமரிஸ். இது நானும் என்னோட 1 வயசு என்னோடய பர்த்டேக்கு பிடிச்ச ஃபோட்டோ, கோட் போட்டு. ஸோ இதெல்லாம் ஸ்வீட் மெமரிஸ். வணக்கம், நான் தீபன் ராஜ் கார்த்திகேசு. என்னோட டீச்சிங் ஜெர்னியை வந்து நான் பிடிஎஸ்ஐயில் 2013 ஆரம்பித்தேன். ஒரு 8 வருஷ காலமாக தொடர்ந்து டீச் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் சயின்ஸ் டீச் பண்ணுறேன். Form 1 until Form 4 வரைக்கும் டீச் பண்ணிகிட்டு இருக்கேன் சயின்ஸ். இப்போது என்னோட பட்ட படிப்பை பிரிடிகன் டெக்னிக் ஒகேஷ்னல் சர்டிஃபிகேட் பர்மனன்ட் யூடிஎம்மில் முடித்தேன். அதுக்கப்புறம் வந்து டீச்சிங்கில் தான் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். பல சாதனைகள் படித்தேன். சாதனைகள்லாம் உங்கள்கிட்ட வந்து காட்டுறதுக்காக நான் ரெடியாக வச்சுருக்கேன். ஸோ எங்கூட வந்து காத்துருங்க, என்னோட சாதனைகள்லாம் முடியும். இதுதான் நான் படித்த சாதனைகள் சொல்லலாம். என்னோட வெற்றிக்கு உண்டுதலாக இருக்கிற ஒரு பாசிட்டிவான வாய்ப்பான ஏரியா சொல்லலாம். எனக்கு வாழ்க்கையிலே கிடைச்ச ஒரு பிடிஎஸ்ஐ கொடுத்த ஒரு அவார்ட் பார்த்தோமா, பெஸ்ட் மோட்டிவேட் அவார்ட். ஸோ இது எனக்கு கிடச்சிது. அப்புறம் 2வது வந்து பெஸ்ட் சயின்ஸ் எக்ஸ்பர்ட் கிடச்சிச்சு. ஸோ இதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு இன்னும் சயின்ஸ் அதிகமாக போய் டீச் பண்ண சொல்லி மோட்டிவேட்டடாக இருக்கும். அதுக்கப்புறம் எப்பயுமே வந்து நான் இடத்துல இருந்து ஒட்டிட்டு இருப்பேன். இன்றைக்குமே பழசம் மறக்கக்கூடாது அப்படி சொல்லிட்டு. இதெல்லாம் நான் படித்த சாதனைகள் அப்படி சொல்லலாம். ஸோ நிறைய இனோவேஷன் போட்டியில் கலந்துருக்கேன். ஸோ யூடிஎம்மில் வந்து ஏஷியாவில் வந்து பெஸ்ட் ப்ரெசென்ட் அவார்டு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கம்போடியாவில் போயிட்டு ஒரு 7 டேஸ்க்கு வந்து டீச் பண்ணியிருக்கேன் டீச்சர்ஸ்க்கு. அதுக்கப்புறம் பார்க்குறப்ப இதெல்லாம் என்னோட நடந்த பெங்கில். அதுக்கப்புறம் சில டெக்னிக்கில் வந்து நான் வந்து பிள்ளைங்களை வந்து ப்ரீச் காம்படிஷன் கொண்டு போய் அங்கேயும் வின் பண்ணேன் ஏஷியாலேயே. அதுக்கப்புறம் வந்து பார்க்குறப்ப சயின்ஸ் ஃபைல் வந்து ஜட்ஜாக இருந்தது. ஸோ நிறைய பெங்கில் அப்புறம் சிஐடிபி எல்லாம் செஞ்ச ஒரு இது ரீசனாக கிடைச்ச வெற்றி, பிடிஎஸ்ஐ மூலமாக கிடைச்ச ஒரு வெற்றி பார்க்குறப்ப இந்த அவார்ட் தான் எனக்கு கிடைச்சது. ஸோ இதெல்லாம் நான் செஞ்ச அவார்டு. இது வந்து என்னால் உருவான ஒரு அவார்டு. என்னோட பிள்ளைங்களுக்காக நான் கொடுத்த ஒரு அவார்ட். கோல்ட் வின் பண்ணோம் பிடிஎஸ்ஐ மேனேஜ்மெண்ட் வச்சு. இது நான் வந்து மொத உருவாக்கின ஒரு இனோவேஷன். ஸோ எப்பயுமே சயின்ஸ் டீச் பண்ணுறப்ப முக்கியமாக எக்ஸ்பெரிமெண்ட் டூல்ஸ் இருக்கணும். ஸோ இதெல்லாம் நான் எக்ஸ்பெரிமெண்ட் டூல்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுப்பேன் பிள்ளைங்களுக்கு என்றைக்குமே. ஸோ இதெல்லாம் பார்ட்டிகல்ஸ். அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் ஒவ்வொரு எக்ஸ்பெரிமெண்ட் தான் வச்சுருப்பேன்.
ஸோ அதே மாதிரி தான் ஸோ பிள்ளைங்களை டீச் பண்ணோம் சொல்லிட்டு இது மாதிரி வந்து கபோர்டில் வச்சுருப்பேன். லேட்டாக நான் அது மாதிரி ஒயிட் போர்டில் ஸ்டிக் பண்ணி பிள்ளைங்களுக்கு வந்து ஆன்லைன் கிளாஸில் வந்து டீச் பண்ணுவேன். அதுக்கப்புறம் பார்க்குறப்ப பிள்ளைங்களுக்கு சில பிள்ளைங்களுக்கு வந்து எக்ஸ்பெரிமெண்ட் செய்யறதுக்கு வந்து அவங்களுக்கு அனுபவம் இருக்குது. ஓகே, அதே மாதிரி சயின்ஸ் வந்து பார்க்குறப்ப பிள்ளைங்களுக்கு சில பிள்ளைங்க செய்ய முடியாது, வீட்டில் எக்ஸ்பெரிமெண்ட் செய்ய முடியாது. ஸோ நான் வந்து லைஃபாக பிள்ளைங்களுக்கு வந்து எக்ஸ்பெரிமெண்ட்லாம் செய்யறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருப்பேன். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் டூல்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணது வந்து பார்க்குறப்ப பிடிஎஸ்ஐ மேனேஜ்மெண்ட் தான். ஸோ இந்த வேலையில் வந்து அவங்களுக்கு ரொம்ப டைம் சொல்கிறேன். ஸோ நிறைய மாதிரி மாடல்லாம் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் வீட்டில் வந்து விற்க முடியல. சென்டர்லலாம் லேப் மாதிரி ஒன்று வச்சுருக்கோம். ஸோ இதெல்லாம் சயின்ஸ் எனாட்டமி யூஸ் பண்ணி தான் நான் பிள்ளைங்களுக்கு சயின்ஸ் டீச் பண்ணுவேன். அப்போ தான் அவங்களுக்கு வந்து இன்னும் அவங்களுக்கு தெளிவாக புரியும் என்ன பார்ட்ஸ் அப்படி சொல்லிட்டு. ஸோ இதுதான் என்னோட சயின்ஸ் ஜெர்னியில் வந்து முக்கியமாக இருக்கிற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் டூல்ஸ். பிடிஎஸ்ஐ மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப நன்றி. இப்படி பொக்கே கொடுத்து அப்ரிஷியேட் பண்ணதுக்கு முக்கியமாக குமரன் சாருக்கும் சிறு டீச்சருக்கும் இந்த வேலையை ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ இந்த காம்படிஷன் பார்க்குறப்ப இந்த வெற்றிக்கு நான் மட்டும் காரணம் இல்லை, பல பேர் காரணமாக இருந்தாங்க. இந்த போட்டி மொத்தம் நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த போட்டி வந்து பார்க்குறப்ப தர்க்கியில் நடந்துச்சு, இன்டர் காம்படிஷன் இன்டர்நேஷ்னல் லெவல். ஸோ அதில் வந்து பார்க்குறப்ப 180 பார்ட்டிசிபேஷன் கலந்துருக்காங்க, 21 கண்ட்ரி. ஸோ இதில் வந்து பார்க்குறப்ப நிறைய சாதனைகள்லாம் பிள்ளைங்க படிச்சிருந்தாங்க. அதில் நம்ம படித்த சாதனையை பார்க்குறப்ப பனானா லீஃபில் வந்து நம்ம க்ளோவ் செஞ்சுருந்தோம். ஸோ இந்த க்ளோவ் நம்ம வீசினோமா இது செடியாக மாறும். ஸோ இதில் வந்து பார்க்குறப்ப பிள்ளைங்க ரொம்ப ஆர்வமாக எடுத்து செஞ்சாங்க. யார் என்ன ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லி பார்க்குறப்ப லீடர், குரூப் லீடர் பார்க்குறப்ப கிருஷ்வினா, அதுக்கப்புறம் சபரிராஜ், ரூபினியா, யுவன், யுவாஷினி, இவங்க எல்லாத்துக்கும் வந்து சார் ரொம்ப டைம் சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்க்குறப்ப ரிப்போர்ட் வாய்ஸ் சரி, லாங்குவேஜ் வாய்ஸ் சரி, ப்ரெசன்டேஷன் ஸ்கில் பார்க்குறப்ப மிஸ் நளினா, மிஸ் நிவாஷினி, அப்புறம் மிஸ் வைஷ்ணவி அவர்களுக்கு இந்த வேலையில் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மட்டும் இல்லாமல் பிடிஎஸ்ஐ டீச்சர் எல்லாமே ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க ஸோ காம்படிஷனில் கலந்துக்கிறப்ப. ஸோ அவங்களுக்கும் இந்த வேலையில் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். ஸோ இந்த காம்படிஷன் தான் நம்ம கலந்துக்கிறோன்னா பார்க்குறப்ப நம்ம இந்தியன் ஸ்டூடெண்ட் வந்து நிறைய திறமைகள் இருக்குது, அவங்கள நிறைய யோசிக்க முடியும். ஸோ ஒரு டீச்சராக இருந்து அவங்களுக்கு எப்படி நான் இன்னும் மோட்டிவேட் பண்ணுறது, பிகாஸ் இந்த சின்ன வயசில் இவ்வளோ பெரிய சாதனை படைக்கிறது வந்து ரொம்ப சுலபமான விஷயம் இல்லை, மிகப்பெரிய விஷயம். ஸோ இதே மாதிரி வெளியே இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாமே வந்து கண்டிப்பாக அது மாதிரி பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு தளத்தை தேடி கொடுங்க. கண்டிப்பாக உங்களோட திறமைகளை வெளிப்படுத்த பல வகையில் கை கொடுங்க. ஸோ முக்கியமாக கடைசியாக இந்த நிகழ்ச்சி, அதாவது இந்த போட்டியில் பங்கு பெறுவதற்கு காரணமாக இருந்த குமரன் சாருக்கு தான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்றேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வெற்றிக்கு முக்கியமாக காரணமாக இருந்த ஒரு ஆள் யார் பார்க்குறப்ப வீடியோ அனிமேஷன் டீம், பிடிஎஸ்ஐ வீடியோ அனிமேஷன் டீம். யார் பார்க்குறப்ப வினோத் அண்ணன், லோகேஷ் அண்ணன், விக்கி அண்ணன், மனிஷா, சிரஞ்சீவி, இவங்க எல்லாமே வந்து பிள்ளைங்க எக்ஸ்பெரிமெண்ட் செய்கிறப்ப அந்த வீடியோ அனிமேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அந்த வீடியோ அனிமேஷன் வந்து ஒரு வெற்றிக்கு ஒரு வாய்ப்பாக இருந்துச்சு. ஸோ இந்த வேலையில் எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ இதே மாதிரி நிறைய சாதனைகளை படைக்கணும். ஸோ நம்ம இந்தியன் மாணவர்கள் வந்து வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும். நான் ஒவ்வொரு விஷயம் செய்கிறதுக்கும் ஒரு பேக் போனோம், எனக்கு ஒரு மோட்டிவேட்டடாக இருந்து என் ஃபேமிலிக்கு இந்த வேலை நிறைய தெரிவித்துக் கொள்கின்றேன். முக்கியமாக திருமதி கார்த்திகை சுசுமதி அவர்களுக்கு, அப்புறம் என்னோட தங்கை, அப்புறம் என்னோட அண்ணனுக்கும் இந்த வேலை நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த எல்லா வெற்றிக்கும் மிகப்பெரிய காரணமாக இருப்பதற்கும், நான் சாதனை படிப்பதற்கும், ஒரு நட்சத்திரமாக ஷைனிங்காக திகழ வைக்கிறதுக்கும் காரணமாக இருந்த புசா துஷன் சினாரா இன்டென்சிவிக்கு இந்த வேலை நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்.